نحمده ونصلي على رسوله الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا إكراه في الدين. وقال الله تعالى في آية أخرى: لكم دينكم ولي دين. وقال الله تعالى في آية أخرى: ولقد كرمنا بني آدم. صدق الله العليم. நிறையுடைய வாழ்வழித்த நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தீனுடைய விஷயங்களை, மார்க்க போதனைகளை, இஸ்லாம் வகுத்தளித்திருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறை விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த நேரத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தள்ளி இருக்கிறார். அவனால் தரப்பட்ட அரிய பொக்கிஷமான இந்த நேரத்தை இஸ்லாம் பிற சமயங்களை பற்றிய என்னதொரு கருத்தை கொண்டிருக்கிறது, பிற சமயத்தை மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்கிற விஷயத்தை பற்றி நாம் தெரிய இருக்கிறோம். இஸ்லாம் பிற சமயங்களையும் பிற சமயத்தவர்களையும் எப்படி பார்க்கிறது, பிற சமயத்தவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய மக்களையும் எப்படி பார்க்கிறார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நடப்பு நிகழ்வுகளோடு அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே இந்த தலைப்பு உங்களுக்கு எடுத்து தரப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இரண்டாவது அத்தியாயம் 256வது வசனம்: லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது, வலுக்கட்டாயம் என்பது கிடையாது, பலவந்தம் என்பது கிடையாது, பலாத்காரம் என்பது கிடையாது, வற்புறுத்தல் என்பது கிடையாது. இந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்கிறான் இரண்டே வார்த்தைகளிலே: லா இக்ராஹ ஃபித்தீன். தனிப்பட்ட முறையிலும் சரி, அதிகார துணியிலும் சரி, தம்முடைய கோட்பாடுகளை அடுத்த மத நம்பிக்கை கொண்ட உள்ளங்களில் திணிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பல பிரயோகம் செய்தோ, வஞ்சகம் செய்தோ, மோசடி செய்தோ இஸ்லாம் மதமாற்றம் செய்வதை விரும்பவில்லை. பலாத்கார திணிப்பு என்பது, ஒரு விஷயத்தை பலாத்காரமான முறையிலே திணிப்பது என்பது, அது ஒரு முடியாத காரியம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்லுது, இஸ்லாத்துல நிர்பந்த அவசியம் இல்லை அப்படின்னு. நாம் அறிவுபூர்வமாகவே சிந்தித்து பார்ப்போம். ஆயுதங்களை காட்டி மிரட்டி ஒரு மனிதனுடைய உறுப்புகளை பணிய வைக்கலாம், வழிபாடுகளை செய்ய வைக்கலாம். ருக்கு செய், எங்க மத பிரகாரம் ருக்கு செய், சஜ்தா செய், இல்லைன்னா கொன்றுவேன் என்பதாக ஆயுதத்தை காட்டி மிரட்டி உறுப்புகளை வழிபட செய்து விடலாம். ஆனால் மனங்களை மாற்றிவிட முடியாது, மனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. சட்டங்களாக இருந்தாலும் சரி, கொள்கைகளாக இருந்தாலும் சரி, கருத்துக்களாக இருந்தாலும் சரி, போதனைகளாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு நம்பிக்கையை
பிரிதொரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்க முடிகிறது. அடுத்து ஒரு ஆயத்தை பாருங்க. குல்யா அய்யுல் காஃபிரூன் சூரா எல்லாருக்கும் தெரியும். லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எனக்கு என்னுடைய மார்க்கம், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திணிக்கும் வேலைகளில் நான் ஈடுபட மாட்டேன், அது என்னுடைய இறைவன் விரும்பவில்லை. அதே போன்று நீங்களும் திணிக்கும் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய விருப்பங்களை, பழக்க வழக்கங்களை, கொள்கை கோட்பாடுகளை, நம்பிக்கைகளை எங்களின் மீது திணிக்க முற்படாதீர்கள் என்ற தகவலை தருவதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை அந்த மக்களிடத்திலே ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், மிரட்டுவதின் மூலமாகவும் துன்புறுத்தலின் மூலமாகவும் இவர்களை பணிய வைத்து விடலாம், வழி விலகச் செய்து விடலாம் என்று மக்கா இஸ்லாமிய விரோதிகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே சொல்லும்படியாக அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆயத்தை இறக்கிறார். உங்களுடைய துன்புறுத்தலை கண்டோ, மிரட்டலை கண்டோ நாங்கள் வழி விலகிவிட மாட்டோம். இது இஸ்லாமிய மக்கா விரோதிகளுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னது. இன்றைய காலத்திலே நம்ம சொல்லுவோம், மக்கா விரோதிகளுக்கு சொன்னது மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பக்கா விரோதிகளுக்கு இது பொருந்தும், எல்லா காலங்களிலும் பொருந்தும். துன்புறுத்தலின் மூலமாகவோ மிரட்டுவதன் மூலமாகவோ இறை நம்பிக்கை கொண்ட உள்ளத்திலே எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பது இறை தகவல் மட்டுமல்ல, அந்த தகவலிலே நம்முடைய நம்பிக்கையும் விழுகிறது. இஸ்லாம் அனைத்து மதத்தினர்களையும் சமயத்தவர்களையும் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் சமமாக பார்க்கிறது. ஒரு படி மேலே போய் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதாக கருதுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏழை, பணக்காரன், வெள்ளையன், கருப்பன், ஆரியன், திராவிடன், மேற்கத்தியன், கிழக்கத்தியன் என்ற பேச்சுக்கு இடம். 17வது அத்தியாயம் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மரியாதைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதுல எல்லா சமயத்தவர்களும் வருகிறார்கள், மதத்தவர்களும் வருகிறார்கள், அனைத்து நம்பிக்கை சார்ந்த கொள்கை சார்ந்த மக்களும் உள்ளடங்குகிறார்கள். அவன் மனிதனாக இருக்கின்றானே, அந்த ஒன்றுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எல்லாரும் ஆதமுடைய மக்கள் தான், சங்கையானவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஒரு காலம் அவர்களுடைய மரியாதையை விலை பேசிவிட முடியாது, உதாசீனமாக கருதப்பட முடியாது என்கிற கருத்தை இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா வசனித்துக் கொடுக்கிறார். இதுல எல்லாமே அடங்கிடுது. ஒருமைப்பாடு, சமத்துவம், சகோதரத்துவம், மனிதத்துவம், மனிதம், மனித நேயம், நல்லிணக்கம் எல்லாமே உள்ளடங்கிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் கூறுகிறான். ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் சங்கைக்குரியவர்கள். அமெரிக்காவில் சிகாகோவில் விவேகானந்தர் அன்பான சகோதர சகோதரிகளே என்பதாக சொன்னாரு அப்படின்னு பெருமை பாராட்டி பேசப்படுகிறார். இப்படி ஒரு வார்த்தையை அங்கே வச்சு சொன்னாரு அப்படின்னு அது பெருமைக்குரிய விஷயமாக அவர்களுக்கு இருக்கலாம், பெருமைக்குரிய விஷயமாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே, மனித உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அனைவர்களும் சகோதரர்கள் 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 என்பதாக அனைத்து தீர்க்கதரிசிகளுடைய வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைத்தார். அனைத்து வேதங்களின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைத்தார். இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு முதலாக அனைவர்களும் சமம், அனைவர்களும் சகோதரர்கள் என்கிற கருத்தை முதலாக தெரியப்படுத்தியது அல்லாஹ். அவனுடைய வேதம், அவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. இதையும் கூடுதலாக தெரிந்து கொள்ள அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், எந்த அளவுக்கு உலகில் வாழக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் பாகுபாடு இன்றி சமமாக அல்லாஹ் பாவிக்கிறான் என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்லுவேன். இஸ்லாம் பிற சமயங்களை எப்படி பார்க்கிறது, பிற சமயத்தவர்களை எப்படி பார்க்கிறது, இந்த கோணத்திலேயே உங்களுடைய சிந்தனையை உள்ளத்தில் நிலைநிறுத்தி வைக்கிறது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா, நீதம் செலுத்தும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான்.
வல் இஹ்சான், நன்மை புரியுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். வைத்தா இதில் குர்பா, உறவினர்களுக்கு ஈந்து உதவும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்று வல்ல ரஹ்மான் இந்த வசனத்திலே குறிக்காட்டுகிறான். நீதம் செலுத்த வேண்டும். எத்தகைய சூழ்நிலையிலும் நீதம் தவறிவிடக்கூடாது, நீதம் வழிக்கிவிடக்கூடாது, நீதம் சருகிவிடக்கூடாது. நீதியை முழுமையான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது இறை விருப்பமாக இருக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக. இங்கேயும் சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம் என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் மனிதர்களுக்கு மத்தியிலே. அந்த பிரச்சனைகளை அறிந்து ஆராய்ந்து தீர்ப்பளிக்கக்கூடிய சமயத்திலே லாப நஷ்ட கண்ணோட்டம் பார்க்கக்கூடாது. இப்படி தீர்ப்பளிச்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும், அப்படி தீர்ப்பளிச்சா என்ன நஷ்டம் கிடைக்கும், இதுக்கு தகுந்தது மாதிரி நீதத்தை கையாளுவது, நீதத்தை அணுகுவது கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நீதியை நிலைநாட்டுவதிலே மத பாகுபாடு கூட இருக்கக்கூடாது. மதங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பாகுபாடு நீதம் செலுத்துவதிலிருந்து ஒருவனை தடுத்து விடக்கூடாது. இன்னும் தெளிவாகவே சொல்கிறான், வைதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதம் செலுத்துகிற பொழுது, நீங்கள் தீர்ப்பளிக்கிற பொழுது அதை முழுமையான முறையிலே நீதத்தை நிலைநாட்டக்கூடிய ரீதியிலே உங்களுடைய தீர்ப்பை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் வெளிப்படையாக. 4வது அத்தியாயம் 58வது வசனம். நாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குதே, அதற்கான பொருள் மக்கள். எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கையாளுகிறார் மக்கள். அதுல எல்லாருமே வந்துருவாங்க. அவர்களுடைய விஷயத்திலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற பொழுது நீதம் கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும். சரி, பிற மதத்தினர்களிடத்துல நீதத்தோட நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற படியையும் ஒரு படி தாண்டி அதுக்கு மேலையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? எதிரிகளிடத்துல கூட நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் நீதம் தவறி போவதற்கு பிற மதம் தடையாக இருக்கக்கூடாது என்பதால் மட்டுமல்ல, உங்களுடைய விரோதமும் தடையாக இருக்கக்கூடாது, பகைமையும் தடையாக இருக்கக்கூடாது, வெறித்தனமும் தடையாக இருக்கக்கூடாது. நீதம் செலுத்துவதிலிருந்து ஒரு படி மேல போய் அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு நீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ராயத்து வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தினரின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமை, நீதம் செய்யாமல் இருப்பதை தூண்டிவிட வேண்டாம். ஒரு கூட்டத்தின் மீது நமக்கு பகைமை இருக்குது, குரோதம் இருக்குது, வெறி இருக்குது, விரோதம் இருக்குது. இத்தகைய தன்மையானது நீதம் செய்யாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். எதிலோ நீதம் செலுத்துங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறை எச்சத்திற்கு மிக நெருக்கமானது. பழித்தீர்ப்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அதிலே நீதத்தை கையாள்வது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறதே. உங்களுடைய விருப்பத்தை விட இறைவனுடைய விருப்பத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், முதன்மை தர வேண்டும் என்றால், நீங்கள் நீதமோடு நடந்து கொள்ளுங்கள். அது எதிரிகளாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபாக்கள் குழு வருகிறது. போர்க்களம், சண்டை மூண்டு போய் போர்க்களம் சூழ்நிலை அமைந்திருக்கக்கூடிய நிலை. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகளுடைய அட்டகாசம் தாங்க முடியல, சாபப்படுங்களேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல, அநியாயம் தாங்க முடியல, அக்கிரமங்கள் உச்சகட்டம் அடைந்து கொண்டிருக்கிறது, அவர்களை சபிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு முன் உதாரணமாக இருந்து சொன்னார்கள், இவர்களை சபிப்பதற்காக நான் வரவில்லை, இவர்களின் மீது அன்பு செலுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். இவர்களின் மீது அன்பு செலுத்துவதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், சாபமிடுவதற்காக அனுப்பப்படவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வசனத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு சென்றார். ஆக இஸ்லாம் வந்து நீதத்தினுடைய விஷயத்துல எப்படி பலதரப்பட்ட மக்களையும் சமமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையிலேயே எத்தனையோ பல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சி முறை அமைத்தார். இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியினுடைய ஒரு நிலைப்பாட்டை அமைத்தார். அதற்கும் நிறைய வரலாற்று உதாரணங்கள் இருக்கிறது.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் இப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு மாறிடுச்சுங்கிறது. அதுக்கு பிறகு தொடர்ந்துச்சு, கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலேயும் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல பக்ரே வாக்கி என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிமான நபர், ஹிராப் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நான் முஸ்லீம் அல்லாதவரை துன்புறுத்தி கொன்று விட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கொலை செய்த முஸ்லீமை பிடிச்சு கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாரிடத்துல கோத்திரத்தாரிடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இவர் தான் உங்க ஆளை கொலை பண்ணவர், இவரை என்ன வேண்டாலும் பண்ணிக்கீங்க. உடனே அவர்கள் நான் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், பிற மதத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்லீமை அவன் எப்படி துன்புறுத்தி கொண்டானோ அவர் குடும்பத்தை சார்ந்த அந்த ஒருவரை அதே போன்றே துன்புறுத்தி கொண்டார்கள். மூரகத்தில் பிடிச்சு கொடுத்தாங்க. வக்காலத்து வாங்கல, என் சமுதாயத்தை சேர்ந்தவனுடைய உயிர் மகத்தானது, உங்களுடைய உயிர் மலிவானது என்ற கண்ணோட்டம் கொள்ளல மூரகத்தில். இப்படி நடக்க தூண்டியது இந்த வசனம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்துச்சு. அவர்களுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஒரு தவறு பண்ணிட்டார், குற்றமளித்துட்டார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தண்டனை விதிச்சாங்க. யாருடைய மகனாக இருந்தாங்க, யாராக இருந்தாங்க, குற்றவியல் சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் சமம், மரண தண்டனை விதிச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு லிம்மி காஃபிர் கொல்லப்பட்டார், ஒரு முஸ்லிமால கொல்லப்பட்டார். லிம்மி காஃபிர்னா இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத குடிமகன். இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை இல்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை இல்லை, அவர் பாட்டுக்கு ஒரு இஸ்லாமிய நாட்டில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு லிம்மி என்பதாக சொல்வாங்க. ஆனா மாற்று மதத்தவர். அவரை ஒரு முஸ்லீம் கொண்டுட்டார். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்ற அந்த முஸ்லீமை பிடிச்சு கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாரத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. மரண தண்டனைக்குரியவர் என்பதாக விதிச்சுட்டாங்க. ஆனாலும் பாதிக்கப்பட்டவங்க பழிக்கு பழி வாங்காம, அவரை கொலை பண்ணாம, தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக வேண்டி பரிகார பணம் வாங்கி கொண்டு அவரை விடுவிச்சுட்டாங்க. இது அவங்களுடைய விருப்பம், பாதிக்கப்பட்டவங்களுடைய விருப்பம். கொலை செய்தவரை என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம், விட்டு விடவும் செய்யலாம், படிப்புகளையும் வாங்கிக்கலாம், இதெல்லாம் இஸ்லாமிய சட்டம். அப்போ அவங்களுடைய விருப்பத்தில் விட்டுட்டாங்க. அவங்க பரிகார பணம் வாங்கி கொண்டு விட்டுட்டாங்க. இது அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம். அதுக்கு பிறகு அழகான வார்த்தைகளை சொல்லி விட்டு சென்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய இரத்தங்கள் எப்படி புனிதமானதோ அதே போல நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய பிற சமயத்தவர்களுடைய இரத்தமும் புனிதமானது. நம்முடைய பொருளாதாரங்கள், உடைமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டியதோ அதே போல அவர்களுடைய பொருளாதாரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்கிற அழகான சொற்களை விட்டுவிட்டு சென்றார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதையும் நாம் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. இந்திய நாட்டில் எடுத்துக்கங்க, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் நிகழ்வுள்ள பாருங்க. ஒரு இந்து பிரஜை புகார் தெரிவிக்கிறார் நீதிமன்றத்தில். யாரின் மீது? ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முகமது பின் துக்ளக் அவரின் மீது ஒரு புகார் தெரிவிக்கிறார். அந்த புகாருடைய எதிரொலி நீதிமன்றத்தின் மூலமாக சம்மன் அனுப்பப்படுகிறது. உடனே முகமது பின் துக்ளக் நீதிபதிகளுக்கு முன்பாக கூட்டில் வந்து நிற்கிறார். நான் ஆட்சியாளராச்சே, நான் எப்படி அங்கே வர முடியும் சொல்லல. அதே போல ஒரு ஊழியருடைய மனைவிடத்திலே தவறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே, தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தினாலே ஷேர்ஷா சூரி என்கிற ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தார். அவுரங்கசீப் தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மகன் பிர்சா தவக்கூர் அவர் ஒருத்தருடைய மனைவிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால கடுமையான முறையில் தண்டனை கொடுத்தார். இப்படியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகிலிருந்து சமீப காலங்கள் வரைக்கும் நீதமான முறையில் நடக்கிறதுக்கு அவர்களை செயல்பட வைத்தது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய வேதம் என்று சொல்லக்கூடிய புனித குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை. இதுதான் காரணமாக இருக்கிறது. வேதம் முழக்கம் இத்தகைய உறுதி பிரகடனத்தை கொண்டதாக இருக்கிறது.
அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் ஒரு வசனத்திலே, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது தீயதாக இருக்கிறதோ அதை அழகியதை கொண்டு தடுப்பீராக. கெட்டதை கொண்டு கெட்டதைத்தான், கெட்டதை கொண்டுதான் தடுக்க முடியுங்கிறது இல்ல, அது மேற்கொண்டு கெட்டதுகளை உருவாக்கிடும். அழகியதை கொண்டு தீயதை தடுப்பீராக. அப்படி நீங்கள் செய்ய உட்படுவீர்களே ஆனால் எவருக்கும் உமக்கும் மத்தியிலே விரோதம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உற்ற தோழராக ஆகிவிடுவார். ஒருத்தர் தவறு பண்றான், பாவம் செய்யறான், தகாத செயல ஈடுபடுறான், நம்மளும் அதே மாதிரி செஞ்சு அவனை நோஸ்கட் பண்ணணும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். இப்படித்தான் முதல்ல அறிவுல யோசனை வரும். இப்படித்தான் நம்முடைய சிந்தனை மேலெழுந்த வாரியாக நமக்கு ஆலோசனை சொல்லும். அதுக்கு நம்ம இறையாகி விடக்கூடாது. அதற்கு அடுத்து வரக்கூடிய இறை நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும், இறை செய்திக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லல இஸ்லாம், அப்படி சொல்லல அல்லாஹ். அது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. தீயதை கொண்டு அணுகுவது இஸ்லாத்தினுடைய வழிமுறை அல்ல. தீயதை நல்லதை கொண்டுதான் அணுகும் என்ற இந்த இறைவசனம் சிந்தனைக்கு வர வேண்டும். அப்போ அல்லாஹ் என்ன உத்தரவாதம் தர்றான்? உற்ற தோழனாக அவன் ஆக்கிடுவான். அதான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தனை ரொம்ப பகைச்சுக்காத, வருத்தப்படுவது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் நண்பன் ஆயிட்டானா, இப்படிப்பட்டவனை போய் பேசிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவது. ஒருத்தனோட ரொம்ப நட்பு கொள்ளாத, அதுவும் வருத்தப்படுவேன். இவனை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே, இன்னைக்கு எனக்கு எதிராகவே திரும்பிட்டானே. ஒருத்தனை ரொம்ப அதிகமாக அளவுக்கு மீறியும் நட்பு கொள்ளக்கூடாது, அளவுக்கு மீறியும் பகைச்சுக்கிற கூடாது. ரெண்டுமே பின் வாழ்க்கையை பிறகு வரக்கூடிய காலத்தில் வருத்தத்தை தந்துடும் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த விரோதத்துல எல்லை கடக்கக்கூடாது என்பதாக சொல்கிறார். நீதி என்கிற எல்லையை தாண்டி போய்விடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுவும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிற மத நம்பிக்கைகள், பிற மத கோட்பாடுகள், இவைகளுடைய விஷயத்துல விரோதத்தை மட்டுமே கொள்கையாக கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக எப்படி ஒட்டுமொத்த மக்களையும் இந்த வேதம் வர்ணிக்கிறதோ அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு இது சொல்ல வருது. இன்னும் பளிச்சுன்னு சொல்றதா இருந்தா, வெளிப்படையாக சொல்றதா இருந்தா, ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பிற மதங்களை திட்டாதீர்கள் என்பதாகவே சொல்லிட்டான். அது நம்ம வேலை இல்லை, அது என்ன பெரிய சேவையாது, மெச்சிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புகழாரம் சொல்லக்கூடிய ஒரு பணியாது பிற மதங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறது. அது வேணாம், அது நம்ம வேலை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து பிற தெய்வங்களை பிரார்த்தனைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அல்லாஹ்விடத்துல தான் பிரார்த்தனை செய்யணும், துஆ செய்யணும். அதை விட்டுட்டு யார் யாரையெல்லாம் பிரார்த்தனைக்கு அழைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை நீங்கள் திட்டிக் கொண்டிருக்காதீர்கள். ஃபயசுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்ம், அறியாமையின் காரணத்தினால் எல்லை மீறி அவர்கள் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். எங்க கடவுளை அடி திட்டுற, உன் கடவுளை நான் திட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ்ங்கிற பேரை சொல்லியே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே பிற மத நம்பிக்கைகள், வழிபாடுகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் இவைகளை கேலி செய்வதையே நோக்கமாக கொண்டு, குறை சொல்வதையே நோக்கமாக கொண்டு முறை தவறி விமர்சனம் செய்யக்கூடாது. சத்தியத்தை சொல்றதுக்குன்னு ஒரு அழகான மெத்தட் இருக்குது, அந்த நோக்கில் சொல்றது வேற. ஆனால் அதை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, அவருடைய மனதை புண்படுத்துறது என்பதை மையமாக கொண்டு நம்முடைய விமர்சனங்களை முறை தவறி அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவுரை பாருங்க. சிரியாவுக்கு ஒரு இராணுவ படையை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இராணுவ படை தயாராகி போகும். அப்போ அந்த படையினரை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையான ஒரு உரையாற்றுகிறார்கள். அழகான உரை. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் போராடுங்கள், வீரமாக போர் புரியுங்கள், இதுல எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம்.
புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய வெற்றி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் இவைகளை காயப்படுத்தியதாக, காவு கொண்டதாக, துன்புறுத்தியதாக உங்களுடைய வெற்றியிலே களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, இவர்களை பாதித்து விடக்கூடாது என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுரை கூறிவிட்டு மேற்கொண்டு சொன்னார்கள், மரங்களை வெட்டாதீர்கள். நம்முடைய எதிரிகள் வாழக்கூடிய பகுதியில் முளைத்த மரங்கள் அவர்களுக்கு பயன் தந்துவிடக் கூடாது என்கிற நோக்கிலே மரங்களை வெட்டாதீர்கள், பயிர்களை நாசப்படுத்தாதீர்கள், வளர்ப்பு பிராணிகளை தொல்லைப்படுத்தாதீர்கள். நீங்கள் அவர்களிடத்திலே ஏதேனும் வாக்குறுதிகள் வழங்கினால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மத போதகர்களை துன்புறுத்தாதீர்கள், அவர்களுடைய வழியில விட்டுருங்க. தம்முடைய மதத்தை படிப்பாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, இதை இறைப்பணியாக விளங்கி வச்சு அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை நீங்க துன்பப்படுத்தாதீங்க, தோம்சப்படுத்தாதீங்க, தொல்லப்படுத்தாதீங்க, அவர்களுடைய வழியிலேயே விட்டுருங்க. அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை இடிக்காதீர்கள், நாசப்படுத்தி விடாதீர்கள். போருக்காக வேண்டி சிரியா நோக்கி புறப்படக்கூடிய இராணுவ படையினருக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அறிவுரை எங்கிருந்து வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றது, வேதத்தின் மூலமாக பெற்றது. சீறி போன சிரியா சிரித்து போய்விட்டது. இவர்களுடைய மனிதாபிமான செயற்பாடுகளை பார்த்துவிட்டு, நியாயமான உணர்வுகளை பார்த்துவிட்டு பெட்டிப்பாம்பாக அடங்கி போய் இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிவிட்டு விட்டது. மோதல் ஏற்பட்ட சூழ்நிலை காதலாக மாறி போய்விட்டது இஸ்லாத்தின். இப்படிப்பட்டவர்களா இஸ்லாமியர்கள் என்பதாக அப்படியே தங்களுடைய நம்பிக்கைகளை இஸ்லாத்திற்கு சரணடைய செய்துவிட்டார், இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார். அப்போ நம்முடைய திறமையை பயன்படுத்துவதை விட, அறிவை பயன்படுத்துவதை விட அதை ஓரமா வச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான், குர்ஆன் ஹதீஸினுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்ன என்கிற விஷயத்தை மையமாக கொண்டுதான் நம்முடைய அறப்பணிகளை கூட அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சமூக பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் திறமையானவன்னு காட்ட பார்க்கணுமே என்ற காலத்தில் அமைப்புகளுக்கு மத்தியிலையும் சரி, மற்ற இயக்கங்களுக்கு மத்தியிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலை விட்டு விலகி தன்னுடைய திறமையை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, தன்னுடைய அறிவை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல ஷைத்தான் நம்மை ஏமாற்றுகிறான் என்பதாக அர்த்தம். சரி, அடுத்த இதே தலைப்பிலேயே அடுத்து வருவோம். அடுத்து ஜெருசலத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொள்ளுகிற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்தை வெற்றி கொள்ளுகிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் பாருங்க. அந்த பகுதி வாழ் மக்களிடத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அல்லாவினுடைய அடிமையும் இறை நம்பிக்கையாளர்களுடைய தலைவனுமான இந்த உமர் கூறிக்கொள்வது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, அந்த நகர மக்களை பார்த்து பேசுறாங்க, உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய குழந்தை, சிலுவைகள், தேவாலயங்கள், மதம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பது என் மீதுள்ள கடமை. உங்களுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களோ சிறப்பு அம்சங்களோ எவைகளுமே நாசம் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் மாற்று மதத்தினர் என்கிற காரணத்தினால் இந்த பகுதியில் வாழக்கூடிய எந்த குடிமகனுக்கும் தீங்கிழைக்கப்பட மாட்டாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசல பகுதியை வெற்றி கொள்கிற பொழுது அந்த நகரத்து மக்களிடத்திலே உறுதிமொழி வழங்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்வையிடுறாங்க. அந்த உடனே பல புண்ணிய ஸ்தலங்களாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்வையிடுறாங்க. அப்போ சர்ச் ஆஃப் ரிசர்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சு, கிறிஸ்தவ தேவாலயம், அங்கே வரும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்திருக்கு. தொழுவதற்கு ஆயத்தமாகக்கூடிய சமயத்தில் அந்த பாதிரியாரே முன்வந்து, அந்த ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய பாதிரியாரே முன்வந்து இங்கேயே நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய இந்த செயலின் காரணமாக பின்னாளிலே எங்களுடைய கலீஃபா தொழுகை செய்த இடம் இது, ஆகவே இந்த இடம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்பதாக
பிறகு வரக்கூடியவர்கள் இதை சொந்தம் கொண்டாடிவிடக்கூடாது. பிரச்சனை ஏற்படக்கூடிய சமயத்திலே என்னுடைய இந்த செயல் அந்த பிரச்சனைக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது, அதனால நான் தொழுகலை என்பதாக சொன்னான். இதை விட மாற்று மத சகிப்புத்தன்மைக்கு ஒரு உதாரணம் வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க, அதிகார பீடத்தில் இருக்கிறாங்க, பிறருடைய உரிமைகளை பேணுகிற விஷயத்தில் இந்த அளவுக்கு அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய வேதத்தின் மூலமாக அவர்கள் தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் மூலமாக பண்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தின் மீதான குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்களின் மீதான குற்றச்சாட்டு என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் சரமாரியான குற்றச்சாட்டுக்களை கொண்ட உள்ளங்களாக இன்று பிற சமயத்தவர்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கசப்பான ஒரு விஷயம். முஸ்லிம்களை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, அவங்க எதிலையும் ஒத்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது. இஸ்லாத்தின் மீதான குற்றச்சாட்டு என்ன, பிற சமயங்களோடு இஸ்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இல்லை, பிற சமய சமாச்சாரங்களை சகிக்காது இஸ்லாம். இப்படியாக சிலருடைய உள்ளங்களில் விஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு விஷ சாயம் மக்களுடைய உள்ளங்களில எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை இந்தியாவிலே நிலைப்படுத்துவதற்காக அவர்கள் பரப்பிய ஒரு பொய் பிரச்சாரம் தான் இது. முஸ்லீம்களை எதுக்கு ஒத்து போக மாட்டாங்க, இஸ்லாம் பிற சமயத்தை சகிக்காது அப்படிங்கிறது அவர்கள் உருவாக்கிய பிரச்சாரம். பிரித்தாளும் சூழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. அவர்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு மனநலன். இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டிலே கால் வைப்பதற்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவினுடைய நிலப்பகுதியில பெரும் பகுதியை முஸ்லிம் மன்னர்கள் தான் ஆண்டு வந்தார். இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தோனேஷியா, மலேசியா, துருக்கி, எகிப்து, மொராக்கா போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் மன்னராக இருந்து ஆண்டு வந்தார். அந்த காலங்களிலே, அந்த வரலாறுகளிலே இஸ்லாமியர்கள் பிற சமயத்தவர்களை ஏற்றத்தாழ்வான சிந்தனையோட பார்த்தாங்க, சகிப்புத்தன்மையற்ற ஒரு பார்வையோட பார்த்தாங்க என்பதற்கான வரலாற்று உதாரணத்தை, சரியான உதாரணத்தை காட்ட முடியாது. இஸ்லாத்தை ஏற்காதவர்களை கொன்றார்கள் என்ற ஒரு உதாரணத்தை காட்ட முடியாது. இஸ்லாமியர்கள் பிற சமயத்தவர்களுடைய உயிருக்கோ மானத்திற்கோ உடமைக்கோ நாசத்தை ஏற்படுத்தினார்கள், அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் என்ற வரலாற்று நிகழ்வையோ உதாரணத்தையோ காட்டவே முடியாது. அதுக்கு பிறகு வந்த ஒரு குற்றச்சாட்டுகள் தான் இது. பிரித்தாளும் சூழ்ச்சிகளில் உண்டு. இந்திய நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களால் புரளியாக, பொய் பிரச்சாரமாக, அவதூறாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி இன்றும் சிலருடைய உள்ளங்களிலே பதிந்து இருக்கிறது. சமீபத்திய நிகழ்வு பாகிஸ்தானிலே பெஷாவர் நகரிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 148 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதுல 132 பேர் மாணவர்கள், படிக்கும் பருவத்தில் உள்ளவர்கள். உலக நாடுகளெல்லாம் கண்டிக்கிறது. அனைத்து மீடியாக்களும் பக்கம் பக்கமாக கண்டித்து எழுதுகிறது. நம்முடைய கவனத்திற்கு வந்த ஒரு விஷயம், நாம் தெரிந்த ஒரு விஷயம். இப்படி ஒரு நிகழ்வை எந்த சமயத்தை சார்ந்தவனும் ஜீரணிக்க முடியாது, எந்த மனித உள்ளமும் ஏற்றுக்கொள்ளாது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிகழ்வு நடக்கிறது, கொடூர தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அவன் பணத்திற்காக செய்திருக்கலாம், இல்லை என்றால் தன் மதத்திற்காக செய்திருக்கலாம். பணத்திற்காக இந்த காரியத்தை, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடிய இந்த கொடூரமான ஒரு தாக்குதல் அற்ப பணத்திற்காக ஒருத்தன் செய்தான் அப்படின்னு சொன்னா சரியான மோசமான கைக்கூலி, கூலிக்கு மாரடைக்கிறது, பணத்திற்கு மலம் தின்பவர். இப்படிப்பட்ட விரோதிகள், இப்படிப்பட்ட விஷ கொடூரமான மனிதர்கள் மனித சமுதாயத்திலிருந்தே களையெடுக்கப்பட வேண்டியது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பணத்திற்காக இந்த ஒரு கேவலமான ஒரு வேலையை அவன் செஞ்சிருந்தான். அதே நேரத்தில்
4 ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறாங்க. உலகத்தினுடைய இஸ்லாமிய மக்கள் தொகையில 4 ஒருவர் முஸ்லீம். அந்த அளவுக்கு இஸ்லாம் வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவன் பணத்திற்காக வேண்டி இந்த காரியத்தை செய்திருந்தால் அந்த பண கைக்குலிக்கு பின்னணியில என்ன சதி இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரிப்பதை மெய் என்பது போல அந்த சதி செயல்களினுடைய பின்னணியிலே யாராவது இருந்தால் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மனித குலத்தை விட்டே அகற்றப்பட வேண்டியவர்கள், தலையெடுக்கப்பட வேண்டியவர்கள். சரி, அப்படி பணத்துக்காக இல்லாம மதத்திற்காக வேண்டி செய்திருந்தால் அவர்கள் மதம் படித்தவர்கள் அல்ல, மதம் பிடித்தவர்கள் என்பதுதான் மனித குல யோகபித்த கருத்தாக இருக்க முடியும். எந்த மதமும் இதற்கு துணை போகாது. எந்த மதத்தையும் சாராத ஒரு செயல் இது. அப்படி என்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனி மதம் இருக்கிறது, அதுதான் தீவிரவாதம் என்கிற மதம். அந்த மதத்திற்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அந்த மதத்திற்கும் எந்த தீர்க்கதரிசிக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மதத்திற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மதத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி ஒரு தனி மதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது தீவிரவாதம் என்கிற மதம். ஒரு இந்து தீவிரவாதியாக இருந்தால் அவன் இந்து மதத்தை சரியாக புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் தீவிரவாதியாக இருந்தால் அவன் கிறிஸ்தவ மதத்தை சரியாக புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு இஸ்லாமியன் தீவிரவாதியாக இருந்தால் அவன் இஸ்லாமிய மதத்தை சரியாக புரியவில்லை என்றுதான் அர்த்தம். எந்த மதமும் தீவிரவாத செயலுக்கு துணை போகாது. ஆக இடையில் இருக்கிறது யாரு? அவர்கள் கண்டறியப்பட வேண்டும். அவர்கள் கண்டறியப்பட வேண்டும், தலையெடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், மன் கத்தல நப்சம் பிகைரி நப்சின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயமாக அக்கிரமமான முறையிலே ஒரு மனித உயிரை எவன் கொல்லுவானோ அவன் மக்கள் அனைவரையுமே கொன்றவனை போல. வமன் அஹ்யாக ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒருவனை வாழ வைக்கிறானோ அவன் மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போல என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒரு உயிரை கொன்றாலே உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களையும் கொன்றதுக்கு சமம்ங்கிறது இறை தீர்ப்பு, வேத வரி. அத்தனை பேரையும் கொண்டு விட்டு இவர் என்ன மதத்தை நிலைநாட்ட போறாரு? மதத்திற்காக செய்யக்கூடியவராக இருந்தால், மீடியாக்கள் அப்படித்தான் எழுதுது. மீடியாக்கள் எழுதப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். ஷரியத் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த செயலா? ஷரியத் சட்டம் மக்களை வாழ வைக்கிறதுக்கு, மக்களை சவக்குழியில தள்ளுறதுக்கல்ல. மீடியாவாக எழுதினாலும் அந்த மீடியாவுக்கு இதுதான் பதில், அல்லது உண்மையிலேயே அந்த நோக்கத்துல தான் அவங்க பண்ணியிருந்தா அவங்களுக்கு இதுதான் பதில். வேதங்கள் என்பது, மதங்கள் என்பது மக்களை வாழ வைக்கிறதுக்கு. அவர்களை எல்லாம் சவக்குழியில தள்ளிவிட்டு எந்த சட்டத்தை போய் நிலைநிறுத்த போறாரு? மக்களை எல்லாம் அழிச்சிட்டு மரணிச்சிட்டு அப்புறம் எதுக்கு வேதம், அப்புறம் எதுக்கு மதம்? ஆக இதற்கு பின்னணியில ஒரு சரியான ஒரு மடமைத்தனம் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது. ஆக இஸ்லாம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே பிற சமய சகோதரர்களை அல்லாஹ்வினுடைய ஒரு குடும்பமாக பார்த்து கொண்டு வருகிறது. அதனுடைய வழியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இவைகளையெல்லாம் அவர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தினுடைய நற்பெயருக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய உண்மையான முகத்தை அப்பாவியாக இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களிடத்திலையும் வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை இறுதி நாள் வரை உறுதி செய்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.